சம்மந்தி அம்மா, நீங்களே என் பொண்ணு கிரிமினல் தப்பு பண்ணவன்னு சொல்றீங்களே, நான் எங்க போய் நியாயம் கேட்பேன்? காப்பாத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே இப்படி சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு அனாதையாக்கிட்டீங்கல்ல. பூவா ஒரு பொண்ணை வளர்த்து உங்க கையில நான் கொடுத்தேன், அது இப்படி புழுதியில போட்டுட்டீங்களே. மாப்ள, இங்க வலியும் வேதனையும் வேற யாருக்கு புரியுதோ புரியலையோ, கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க மானத்துக்கு அஞ்சு வாழ்ற குடும்பம். உங்க அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் எங்களால தாங்க முடியல. என் பொண்ணு நல்லவன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. அங்க என் பொண்ணு அனாதையா நிக்கிற மாப்பிள்ள, தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க. உங்க கால்ல கூட விழுந்து கெஞ்சி கேக்குறேன். எந்திரிங்க மாமா, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, ப்ரோ, அத்தை தூக்கு ப்ரோ. எங்க எந்திரிங்க? அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை. எந்திரிங்க அத்தை. என்னத்தை நீங்க? எல்லாரும் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை மீட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழலன்னா கூட பரவாயில்ல, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என் பொண்ணை மட்டும் காப்பாத்தி கொடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், உங்க கால்ல கூட விழறேன். பாத்தியா ப்ரோ, எவ்வளவு அழுக எவ்வளவு கண்ணீர்னு பார்த்தல்ல? ஒரு பெத்த தாயோட வேதனைய பார்த்தல்ல? ஒரு தாயோட வயிறு எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய குடும்பம்னால அழிஞ்சு போயிரும் ப்ரோ. இப்ப அந்த இடத்துல தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, கோர்ட்டுக்கு போறதெல்லாம் நம்மள மாதிரி குடும்பத்துக்கெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா அவங்கள மாதிரியான குடும்பத்துக்கெல்லாம் அது அவமானம், உயிர் போற வழி. அவங்களாலெல்லாம் இந்த மாதிரி அவமானத்தை தாங்கிக்க முடியாது. ஆம்பளை பசங்க போலீஸ் ஸ்டேஷன் படியேறினாலே பல குடும்பத்துல தூக்கல தொங்கிடுவாங்க. ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணமாகி வாழ போன பொண்ணு, லாக்அப்ல இருக்கானா எந்த அப்பா அம்மாவால தாங்கிக்க முடியும் சொல்லு? ஜோதி அத்தை அழுது துடிச்சது இன்னும் என் மனசுலயே இருக்கு ப்ரோ. நம்ம அம்மா வேற, எப்ப என்ன பேசணும்னு அவங்களுக்கு விவசாயே இல்ல. வேதனையோட வந்து நிக்கிறவங்கள இப்படியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது? டேய், அம்மா எப்பயும் அப்படிதானடா பேசுவாங்க. அது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதுக்காக அம்மாவை இப்படி எல்லாம் பேசாத. இப்படி எல்லாருமே சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காதீங்க ப்ரோ. யாராவது எதிர்த்து பேசணும், எதிர்த்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். டேய், அம்மா நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை அமையணும்னு நினைச்சாங்கடா. அது நடக்கலன்ற வருத்தத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூடா. அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ப்ரோ, பெரிய வாழ்க்கைனா என்ன? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பெரிய வாழ்க்கைனா என்ன? இல்ல நம்ம கிட்ட இல்லாத பணமா? சொல்லு. மொத்தத்துல சந்தோஷமா நிம்மதியா தூங்கணும். அதான் பெரிய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. நீ அண்ணியோட சந்தோஷமா வாழ்றியா? சொல்லு சொல்லு ப்ரோ, உன்னதான் கேக்குறேன். அண்ணியோட சந்தோஷமா வாழ்றியா? ஆனா நான் சந்தோஷமா வாழ்றேன் ப்ரோ. என் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்றேன். I am the happiest person in the world. சொல்றதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு ப்ரோ. இந்த ஃபீல் தான் உண்மையான வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி எல்லாம்.
இது அம்மாவுக்கு புரியலன்னா நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். அத்தையும் மாமாவும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அம்மா அவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. அம்மா அவங்களை அப்படி பேசும்போது ஐஸ்வர்யாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கான்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவளால நிம்மதியா இருக்க முடியுமா ப்ரோ? சொல்லு ப்ரோ. மகா அண்ணியும் அப்படிதான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க. இங்க பாரு ப்ரோ, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நிம்மதியா இல்லைன்னு வச்சுக்கயேன், அந்த வீட்டுல என்னைக்குமே நிம்மதி இருக்காது. சரி, அதை விடு ப்ரோ. அண்ணி இப்ப வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழி? அண்ணி இப்ப உடனே வெளியே வரணும். டேய், அதுக்கு தாண்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ அதே தான் ப்ரோ சொல்லிட்டு இருக்க. அங்க அண்ணி எத்தனை மணி நேரமா லாக்அப்ல இருக்காங்கன்னு தெரியுமா? அண்ணி அங்க லாக்அப்ல இருக்கும்போது நாம இந்த இடத்துல இருக்கிறது உடம்பெல்லாம் கூசுது ப்ரோ, கூசுது. நம்ம வீட்டு மகாலட்சுமியை லாக்அப்ல வச்சுட்டு நம்ம இங்க சௌரியமா நின்னுட்டு இருக்கோம். வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரியுது ப்ரோ, எரியுது ப்ரோ. ஊர்ல நீ எத்தனை பேருக்கு யோசனை சொல்ற? ஆபீஸ்ல எத்தனை பேரோட பிரச்சனையை நீ சால்வ் பண்ணிருக்க? ஆனா நீ தாலி கட்டின பொண்டாட்டி இன்னைக்கு லாக்அப்ல இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. அசிங்கமா இருக்கு ப்ரோ. நீ உடனே வெளிய எடுக்க முடியலன்னு வையே, நம்ம எல்லாம் ஆம்பளன்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்ல ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம், எங்க கிளம்பிட்ட? நான் நேரா அந்த இன்ஸ்பெக்டரை தான் பார்க்க போறேன். அந்த இன்ஸ்பெக்டர் தான் எந்த வழிக்கு வர மாட்டாங்கறா, ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றா. நீ தான் சொன்னியே. ஆமா, அவன் ரூடா தான் பிஹேவ் பண்றான். பட் எவ்ரி ஹார்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரைடர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு கடிவாளம் இருக்குது. அவனுக்கான கடிவாளம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன ப்ரோ? சூப்பர் ப்ரோ. இங்கதான் உன்னோட ஆக்ஸ்போர்டு மூளையே வேலை செஞ்சிருக்கு. இப்படி பண்ணோம்னா நிச்சயமா அண்ணிய வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். யா, சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? எங்க தனியா போற? நானும் கூட வரேன். இந்த டீல்ல அந்த இன்ஸ்பெக்டர் என்னதான் பண்றான்னு நானும் பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏக்கா, இந்த மகாவோட அம்மா வந்துட்டு போச்சுல, அதையவே என்ன நினைச்சிட்டு இருக்கியாக்க? அது ஒரு வெத்து வேட்டு. அதையெல்லாம் பத்தி நினைச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. டேய், நீ வேறடா. அவளை பத்தி எல்லாம் நான் யோசிக்கல. ஆனா பாத்தியா என்னமா சீன் கிரியேட் பண்றா? பா, பெரிய டிராமா குவீனா இருப்பா போல இருக்கு. டேய், அவகிட்ட இருந்து விக்ரமையும் விஜயும் கொஞ்சம் விலக்கியே வைக்கணும். இன்னொரு தடவை அவ இப்படி கால்ல விழுந்தான்னு வெயி, பசங்க 2 பேரும் மனசு இறங்கிடுவானுங்க. அந்த அம்மா மேலையும் ஒரு கண்ணு வச்சிடுறேன், நீ கவலைப்படாத. பாத்தியா, இப்பதான் மகாவோட அம்மா கிளம்பி போகுது. பின்னாலே இவனுக்கு 2 பேரும் கிளம்பி வரானுங்க பாரு. எங்க வரானுங்க? இருடா, என்னன்னு கேப்போம். விக்ரம், எங்கப்பா கிளம்பிட்டீங்க? அம்மா, மகா வெளில கொண்டு வர்றதுக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கிளம்புறோம். என்ன? டேய் டேய், தண்ணிய குடுறா, பாவம் பொறக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடி மாமா, தண்ணி குடி. ஆமா, என்னப்பா ட்ரை பண்ண போறீங்க? அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் தானே இப்ப பிரச்சனையா இருக்காரு. அதனால அவரே பார்த்து பேசலான்னு போறோம். ஏன் விக்ரம், அந்த இன்ஸ்பெக்டர் தான் உன்னை மதிக்கவே இல்ல, ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசினாருன்னு சொன்னியே, மறுபடியும் ஏன் அவரை போய் பாக்குற? நம்மள மதிக்காதவங்கள நாம போய் பார்க்க கூடாதுப்பா.
அம்மா ஏன் சொல்றேன்னா, நீ மறுபடியும் போய் அவரை பார்த்து அவர் மறுபடியும் உன்னை இன்சல்ட் பண்ணாருன்னு வெயி, எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன். ஆமா, ஆனா நாங்க இந்த தடவை வேற மாதிரி ட்ரை பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கோம். வேற மாதிரினா? ஆமா, நாங்க என்ன பண்ண போறோம்? ஒரு நிமிஷம் இரு. புரியுற மாதிரி நானே சொல்றேன், நீ அமைதியா இரு. வேற மாதிரினா அது ரொம்ப வேற மாதிரி. அது சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது, செஞ்சு காமிச்சாதான் புரியும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து வேண்டாமா, அது நாங்க செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் வந்து சொல்றோம். இப்ப நாங்க கிளம்புறோம். ப்ரோ டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். அம்மா கேட்டாங்க. டைம்ல வா வா வா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். வந்து சொல்றேம்மா. சொல்லிட்டு போடா. டேய் விக்ரம், ஏக்கா நீ வளர்த்த மகன் இருக்கானே அவன் ஓகே, ஆனா நீ பெத்திருக்கியே ஒண்ணு ரொம்ப டேஞ்சர். நீ அவனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, அவன் நம்மளை தூக்கி உள்ள வைக்காம விடவே மாட்டான். இன்ஸ்பெக்டரை வேற மாதிரி டீல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. டேய் புலி, அந்த இன்ஸ்பெக்டர் பக்காவா தாண்டா வேலை செஞ்சிருக்கான். நாம சொல்ற வேலையும் செய்யறான், சொல்லாத வேலையும் செய்யறான். இப்ப பாரு, நாம என்ன ஜோதிய துரத்தி விட சொன்னோமா? ஆனா அவன் எப்படி துரத்தி இருக்கான் பாத்தியா? அதே மாதிரி இவனுங்களையும் துரத்தி விடுவான். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி நடந்தா சரிதான்க்கா. சுபா, அம்மா கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன்பா. இல்லைங்க, எனக்கு வேணாம். ஜோதி, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க, கொஞ்சம் காஃபியாவது குடி. எனக்கு எதுவுமே வேணாங்க. என் பொண்ணு வெளியே வந்தாதான் என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு அந்த நந்தினி அம்மாவுக்கு கொஞ்சமாவது என்ன இருக்கா? கொஞ்சமாவது மனசு பதட்டப்படுதா? எவ்வளவு நெஞ்சழுத்தமா பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல. பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையே. அது இருந்திருந்தா தான் பிரச்சனையே இல்லையே. அவங்க வீட்டு பொண்ணு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? இன்னொருத்தர் வீட்டு பொண்ணுன்னு எப்படிங்க இப்படி அலட்சியமா இருக்க முடியுது? அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்து அவளுக்கு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம வீட்டுல உட்கார்ந்துருப்போமா? யாரு கை காலில் விழலாம், எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இவ்வளவு வசதி வாய்ப்போட இருந்துட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆனதே பிடிக்கலையே. சரி, அவங்கதான் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளையும் எப்படி எந்த முயற்சியும் பண்ணாம இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்க இருக்க ஸ்டேட்டஸ்க்கு ஜாமீன்ல எடுக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கும்? எல்லாரும் மகாவை கை விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஜோதி, நீ காலில் விழுந்து அழுதப்ப எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவோம் சொன்னார்ல, அவர் நம்ம பொண்ணு மேல முழு அக்கறையோட சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. மாப்பிள்ள கண்டிப்பா மகாவை வெளியே கொண்டு வந்துருவாரு, நீ கவலைப்படாத ஜோதி. உங்க பொண்ண கொலகாரியா வளர்த்திருக்கீங்கன்னு அவங்க சொன்னப்போ என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? என் பிள்ளைங்கள ஒருபோதும் நான் தப்பா வளர்க்கல, தப்பான வார்த்தை சொல்லியும் வளர்க்கல. அது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா ஏன் அவங்க அப்படி பேசினாங்கன்னே தெரியலங்க. ஐசு தாங்க கூப்பிடுறா. பேசு. ஐசு, சொல்லுமா. மா, சாரிமா. நான் இந்த வீட்ல இருந்தும் என் அத்தைய தடுக்க முடியாம இருந்துட்டேன். என் கண்ணு முன்னாடியே என் அத்தை உங்களை அவமானப்படுத்தினத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. நீ அந்த வீட்டுக்கு வாழ போனவ தானே, நீ என்ன செய்ய முடியும்? பொண்ணுங்களோட தலையெழுத்து அப்படிதான். அது மட்டும் இல்லாம உன் அத்தையை எதிர்த்து யாருதான் என்ன பண்ண முடியும்? சரி, அதை விட மகாவை பத்தி பேசி ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்களா? அம்மா, அது சொல்லதாம்மா நான் கால் பண்ணேன். என் வீட்டுக்காரரும் விக்ரம் மாமாவும் கிளம்பி போயிருக்காங்க. எப்படியும் ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துருவோம்னு நம்பிக்கையா போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. ஏங்க, ரெண்டு மாப்பிள்ளையும் கிளம்பி போயிருக்காங்களா? எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவோம்னு சொல்லிருக்காங்களா? கடவுளே. ஐசு, இப்பதாண்டி மனசுக்கு ஆறுதலா இருக்கு.
என் பொண்ணு வெளியில பார்த்தாதான் என்னால முழுசாவே நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பா நடக்கும்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆ, உனக்கு தகவல் தெரிஞ்சது எனக்கு சொல்றியா? சரிம்மா, நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. முதல்ல போய் ஏதாவது சாப்பிடுங்க. யாரும் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம். சரி ஐசு. ஜோதி, 100 கோயிலுக்கு போயிருப்போம், லட்சம் விளக்கு ஏத்திருப்போம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு ஜோதி. கண்டிப்பா நம்ம மகா வெளியே வந்துருவா. சார், சாப்பிட என்ன சார் வேணும்? என்ன இருக்கு? கிரில் சிக்கன், ஃபிங்கர் ஃபிஷ் இருக்கு சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வெஜிடபிள் சாலட்டும் வறுத்த முந்திரி எடுத்துருவா. ஓகே சார். நீ அந்த விக்ரம் தானே? நீ எதுக்குங்க வந்த? ஓ, ஆளை கூட்டு வந்துருக்க என்ன அடிக்கிறதுக்கு? ஒரு அரசாங்க அதிகாரி மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியல உனக்கு? உட்காருங்க சார். உட்காரு விஜய். உட்காருங்க சார். உட்காருங்க 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 சார். இங்க பார், நான் உன்னை அடிக்க இங்க வரல. என் பிசினஸ் எதிரியை தவிர வேற யாரையுமே நான் எதிரியா நினைச்சதும் இல்லை. இதை பாரு நாகராஜ், என் வழி வேற, உன் வழி வேற. தேவையில்லாம இப்ப நீ என் வழியில வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ற. அதனாலதான் உன்கிட்ட ஒரு டீல் பேசலான்னு வந்திருக்கேன். பை த வே, ஹி இஸ் மை பிரதர் விஜய். ஹலோ. ஏய், இங்க பாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்றது உன் பொண்டாட்டி. அவ அடங்கு வீட்டில் இருக்காம பல கிரிமினல் வேலை செஞ்சிருக்கா. அவன் மேல இருக்க கிரைம் ரேக்கரை பார்த்தா எனக்கு தலை சுத்துது. அவளை விட்டுட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களே. நாகராஜ், என் ஒய்ஃபை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை அட்டாக் பண்ண ஒருத்தனை அவ தள்ளி விட்டால தவிர வேற எந்த தப்பும் அவ பண்ணல. அவ மேல இப்ப நீ சொல்ற இந்த ட்ரக் கேஸு, கிட்னாப் கேஸு, இதெல்லாம் யாரோ பண்ற சதி. யாரோ உனக்கு போட்டு கொடுத்துருக்க பிளானை தான் நீ இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரோ தூக்கி போடுற பணத்துக்கு தானே இப்ப நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இத பாரு நாகராஜ், எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து என் ஒய்ஃப் வெளியில வரணும். அதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். எவ்வளவு பணம் உனக்கு வேணும் சொல்லு, தர்றேன். என்ன என்ன பார்த்தா உனக்கு பணம் வேண்ட வேலை சிரம 2010 பேஜ் கோல்டு மெடலிஸ்ட். பெரிய பெரிய கேஸ்லாம் டீல் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? என்கிட்ட வந்து லஞ்சம் கஞ்சம் பேசிட்டு இருக்கேன். பாஸ் பாஸ், நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா வேணாலும் இருங்க, எங்க அண்ணிய பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மேல நீங்க போட்டிருக்கிற கேஸ் எல்லாமே பொய் கேஸ் தான். நிச்சயமா யாருக்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பொய் கேஸ் எல்லாம் போட்டிருக்க. அவங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதை விட டபுள் மடங்கா நாங்க தரோம். இங்க பாருங்க சார், எங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் நடக்கணும். ஒண்ணு, எங்க அண்ணியை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும். இன்னொன்னு, உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கேஸ் எல்லாம் போட சொன்னது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். உங்க ஐடியா என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. பணம் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க, அதை நான் அப்படியே வாங்குவேன். நீங்க செல்போன்ல அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்குவீங்க. நான் வேலை போய் நடுத்துல நிற்பேன்.
அதானே உங்க பிளானு? மிஸ்டர் நாகராஜ், நீங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனக்கு எதிரியே இல்லை. தேவையில்லாம நீ எனக்கு இடைஞ்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. உன்னை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மகா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க போறது கூட இல்லை. சொல்லு, யாரு இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா? அதை மட்டும் நீ சொன்னா போதும். உன் வேல்யூ என்ன? 10 லட்சம்? என்ன 10 லட்சம் சொன்னா உடனே நான் பல்ல ஈன்னு காட்ட நினைச்சியா? 20 லட்சம். வேற பணம் பேசுற வேலையை என்கிட்ட வச்சுக்காதீங்க. 30 லட்சம். 30 லட்சமா? என்ன சொல்றீங்க? 40 லட்சம். 40 லட்சமா? உங்க வீட்டுல என்ன பணம் மரத்துல கைக்குதா? 50 லட்சம்.